வருக தூய ஆவி, வருக எந்தன் நெஞ்சிலே, தருக வானின் வரங்களை, தவறும் தீமை விலகவே, வருக தூய ஆவி. அகத்தின் ஒளியை ஏற்றவே, அன்பு கனலை மூட்டவே, அகத்தின் ஒளியை ஏற்றவே, அன்பு கனலை மூட்டவே, அறமும் ஒழுங்கும் ஓங்கவே, அன்பும் அருளும் மல்கவே, வருக தூய ஆவி, வருக எந்தன் நெஞ்சிலே. Good evening. How are you? Welcome to my YouTube channel, Rise and Shine, நிர்மலா. இப்போ இன்றைக்கி நம்ம பாம் சண்டே அதில் இன்றைக்கி அப்படின்னா குருத்தோலை திருநாள், ஆண்டவர் பரிசுத்த வாரத்தில் என்ட்ராயிருக்கோம். இப்போது நான் வந்து எந்த சாப்டர், நான் எந்த பரிசுத்த வேதாகமத்தில் எந்த பகுதி எடுத்திருக்கேன்னா, மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21, அப்புறம் ஜெக்கரியா புத்தகம், ஓல்ட் டெஸ்டமெண்ட், அந்த புக் ஆஃப் ஜெக்கரியா, அதில் வந்து சாப்டர் 9 இதில் தான் பார்க்கலாம். இப்போ வாசிக்கிறேன், கேளுங்க. ஜெக்கரியா புத்தகத்திலிருந்து 9வது அதிகாரத்தில் பகுதியை வாசிக்கிறேன். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் எளிமையுள்ளவர், எளிமையானவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று ஜெக்கரியா இறைவாக்கு உரைக்கிறார். ஜெக்கரியா பற்றி இப்போ பார்ப்போம். அதை வந்து இங்கிலீஷில் படிக்கிறேன். Rejoice, rejoice, people of Zion. Look, your king is coming to you. Shout for joy. You people of Jerusalem, look, your king is coming to you. He comes triumphant and victorious, but humble and riding on a donkey on a colt, the fall of a donkey. அப்படின்னா கழுதை குட்டியின் மேல், மரியின் மேல் ஏறி வருகிறார் என்று ஜெக்கரியா, ஆண்டவராக இயேசு எப்பொழுது எவ்வாறு கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்குள் போவார் என்பதை கிமு 520-18 அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் உரைத்திருக்கிறார். ஓகே, அப்போ ஜெக்கரியாவை பார்க்கும்போது, ஜெக்கரியா இறைவாக்குனர் வந்து பாபிலோனிய அடிமைத்தனத்தின் போது பிறந்தவர். அவரை வந்து சைரஸ் மன்னர் இல்லைங்களா, சைரஸ் மன்னர் வந்து இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருந்த, அதாவது பாபிலோனில் அடிமைகளாக இருந்த இஸ்ராயல் மக்களுக்கு விடுதலை அளிக்கிறார். எப்போது? கிமு 538. 539 வந்து ஒரு ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் வேர் த பாபிலோன் ஜஸ்ட் ஸ்டார்டட் டுவர்ட்ஸ் வாட் இஸ்ராயல், தங்கள் நாட்டுக்கு திரும்புகிறாங்க. அந்த குரூப்பில் இறைவாக்குனர் ஆகாயும் இறைவாக்குனர் ஜெக்கரியாவும் இருந்திருக்காங்க. இப்போ 539 அவங்க கிளம்புறாங்க இல்லைங்களா. அப்போது 520-18 அந்த காலகட்டங்களில் தான் அந்த ஜெக்கரியா இறைவாக்கு உரைத்திருக்கிறார். ஓகே, அப்போது இந்த ஜெக்கரியா என்ற பேருக்கு என்னன்னாக்கா, யாவே கடவுள் நினைவு கூறுகிறார் என்று பொருள். ஜெக்கரியா என்ற பெயருக்கு என்ன பொருள்னா, யாவே நினைவு கூறுகிறார் அல்லது யாவே கடவுள் கவனம் உள்ளவர்னு அர்த்தம். ஓகேங்களா. இந்த இறைவாக்கு பாருங்கள் எப்போ நிறைவேறுது, ஜீசஸ் வந்து 3ஆம் முறையாக தன்னுடைய
சிலுவை மரணத்தை பற்றி சீஷர்களுக்கு சொல்லிட்டு அவர் போகிறார், எருசலேமுக்குள்ளே போகிறார். அப்போது போய்கிட்டே இருக்கும்போது அதில் இந்த எரிக்கோவெல்லாம் கிடக்கும்போது அந்த 2 குருடர்கள்லாம் கண்ணு பார்வையை சரிப்படுத்துவாருங்களா. அதுக்கு பிறகு அவர் வந்து ஒலிவ மலை அருகில் உள்ள பெத்பேக இடத்துக்கு வரும்போது அந்த பெத்பேக ஊர் நெருங்கும் பொழுது அவர் சீடரை வந்து என்ன பண்ணுங்க, ஊருக்குள்ளே அனுப்பி நீங்கள் போய் ஒரு கழுதையும் ஒரு குட்டியும் கட்டியிருப்ப பார்ப்பீங்க, போய் அதை அவிழ்த்து கொண்டு வாங்க. யாராவது உங்ககிட்ட கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை, திருப்பி அனுப்பி விடுவார் என்று சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க கொண்டுட்டு வராங்க. இப்போ ஆண்டவர் வந்து அதுக்கு முன்னால் இந்த சீடர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கழுது மேலே தங்களுடைய மேலுடைகளெல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு வழியில் அந்த மேலே இயேசுவை அமர செய்யலாம். அப்போ அந்த வழியில் எருசலேமுக்கு போகிற வழியில் இந்த ஒலிவ மர கிளைகளெல்லாம் பரப்புகிறாங்க. ஓகேங்களா, பரப்புகிறாங்க. ஒலிவ கிளைகளை கையில் எடுத்துட்டு ஓசனா பாடிட்டு ஆண்டவரை அரசராக ஏற்றுக்கொண்டு எருசலேமை நோக்கி போகிறாங்க. இப்போ பாருங்கள், அரசராக அப்போ ஏற்றுக்கொள்கிறாங்க. இன்னும் சில நாட்கள்லேயே என்ன பண்ணுவாங்க, இவரை சிலுவையில் இருந்து கொல்ல வேண்டும்ன்ற அதே மக்கள் தான் அவங்க தீர்ப்படவும் செய்கிறாங்க ஆண்டவருக்கு எதிராக. அப்போ மக்களுடைய மனம் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் மாறிடுது. ஒரு நிலையில்லாத தன்மை, அவர்களுடைய மைண்ட் வந்து ஒரு நிலையில்லாத ஒரு புரிந்து கொள்ள அதை ஒரு தன்மையை காட்டுது. ஓகேங்களா. இப்போது இவர் ஆண்டவராக இயேசு வந்து அவர் என்ன சொல்கிறாரு, எளிமையானவர், சாந்தமானவர். இப்போ அரசர்கள் என்னமாக கம்பீரமாக வருவாங்க, அரச உடைகள் எல்லாம் போட்டுட்டு அதை நகைல ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு குதிரை மேலே போவாங்க. இப்போது நம்ம நாட்டில் சேர மன்னர்கள்லாம் பார்த்திங்கன்னா யானை மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவர் வந்து அரசராக இருந்தாலும் இவர் ஒரு இராணுவத்தின் மூலம் இராணுவ தளபதியோ அந்த மாதிரி இல்லை. இவர் அமைதியின் அரசர், பல நாட்டு மக்களுக்கு அமைதி கொடுக்க வந்த தேவனாகி அரசர், அமைதியின் அரசர். இப்போ இந்த கழுதையின் மேலேயே அவர் குதிரை மேலே, யானை மேலாட்டி வேலை, அதாவது போலீஸ் அதில் மாதிரி ஏறல, ஒரு பவர்ஃபுல் அனிமல்ஸ் மேலே ஏறும். இப்போ கழுதையினுடைய குணாதிசயம், அதனுடைய பண்புகள் என்னென்னா, அந்த கழுதையும் சாந்தமானதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த கழுதை எப்படி குனிஞ்சு நின்றுட்டுருக்கோம் இல்லைங்களா. அந்த கழுதை அமைதியானது, சாந்தமானது, ஒரு மாதிரி ஒரு ஹம்பிள்னஸ். ஆனால் ஆண்டவராகி இயேசு வந்து அந்த ஈகோஸ்ட் இல்லை, கர்வம் இல்லை, தாழ்ச்சியானவர். அதனால தான் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராயும் தாழ்ச்சி உள்ளவராயும் இருந்தார். அப்போ தாழ்மையை காட்டுது, ஹியூமிலிட்டி, தாழ்ச்சி, ஹம்பிள்னஸை குறிக்குது. அப்புறம் இந்த கழுதைக்கு இன்னொன்று வந்துட்டாங்க, பணி செய்யும். அது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வெயிட்டு போட்டு இந்த கழுதைகளுக்கு சுமையை சுமத்தி அவங்களுக்கு அந்த சுமைகளை ஏற்றிக்கொண்டு அந்த கழுதைகளை அனுப்புகிறாங்களா. அதே மாதிரி தான் கடவுள் வந்து நம்மளுடைய இதெல்லாம் சுமைகளெல்லாம் அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அமைதி, தாழ்மை, பணி, இதுதான் அந்த கழுதை குறிக்கிறது. அதனால தான் வந்து ஆண்டவர் வந்து அந்த ஒரு வேகமாக ஓடக்கூடிய ஒரு அரசர்கள் ஏறக்கூடிய அந்த குதிரைகள் அதிலமெல்லாம் இல்லாமல், தேர்ப்படைகளெல்லாம் கொள்ளாமல் ஆண்டவராக இயேசு கழுதையின் மேல் ஏறி அவர் வந்து எருசலேமை நோக்கி போகிறார். எளிமையானவர், அமைதியானவர், அமைதியை கொடுக்க வந்தவர், தாழ்மை உள்ளவர், தந்தையாம் கடவுளுக்கு கீழ்ப்படிவோம். அப்போது நம்ம வந்து கடவுளாகிய ஆண்டவரை, நமது ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய உள்ளத்தின் அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நமது குடும்பத்தின் அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம வாழ்க்கையின் அரசர். we should give the primary importance to Lord God. அப்போது நம்மளுடைய உள்ளத்தின் அரசராகவும் நம்ம குடும்பத்தின் அரசராகவும் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை கடவுள் கையில் இருக்குது. அவருடைய திருவிழப்படி நம்ம அவர் திட்டத்திற்கு நம்மளை முழுமையாக கையெழுத்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வோம். ஏன்னா கடவுளுடைய உள்ளங்கையில், கடவுளுடைய பாதுகாப்பில் நம்ம இருக்கோம் இல்லைங்களா. ஓகே, இப்போ இந்த ஒரு சிறு பாடலை பாடிட்டு நான் வீடியோவை முடிச்சுக்கிறோம். Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind.
like a morning star. Jesus, what a wonder you are. Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. Jesus, what a wonder you are. Thank you so much. Bye bye.